أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம போன வாரம் சூரா ஹுமஸா அதனுடைய விளக்க உரையை நம்ம முடிச்சோம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூறாவை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சூரத்துல் ஆஸ்ர். சரிங்களா? சூரத்துல் ஆஸ்ர். இது போறதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களோட நம்ம ஆரம்பம் செய்யலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் உண்மையில் நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டும் நற்செயல்கள் புரிந்து கொண்டும் மேலும் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்துரைத்து பொறுமையை கடைபிடிக்குமாறு அறிவுரை கூறிக்கொண்டும் இருந்தார்களோ அவர்களை தவிர. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூரத்துல் அஸ்ர் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு பெரிய அர்த்தம் தரக்கூடிய, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூறாக்களில இதுவும் ஒன்று. சரிங்களா? சூரத்துல் அஸ்ர் அப்படின்னா நம்மளோட இதுக்கு என்ன ஞாபகம் வருது சொல்லுங்க சிஸ்டர்ஸ். என்ன அஸ்ர் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அஸ்ர் ஞாபகம் வருது. ஓகே, அசர் அப்படிங்கிறது அசர்னா அதான் அது என்ன ஞாபகம் வருது? தொழுகை நேரம் ஞாபகம் வருது. ஓகே, வேற? கிப்லா மாத்தப்பட்ட நேரம் அசர் நேரம். ஓகே, சரி. ஓகே, இன்ஷால்லா. அஸ்ர் அப்படிங்கிறப்போ நம்ம அஸ்ர் தொழுகை தொழுகிற நேரம் எல்லாருக்கும் அந்த நேரம் ஞாபகம் வருகிறது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் வசனம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. சோ அஸ்ர் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு காலம், அது ஒரு நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால அந்த அஸ்ர் என்கின்ற அந்த காலத்தின் மீது சத்தியம் செய்யறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக சத்தியம் செய்வான்? யாராவது ஒரு சிஸ்டர் சொல்லுங்க ப்ளீஸ். முக்கியமான விஷயத்துக்கு. ஓகே, ஒரு முக்கியமான விஷயத்த நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து சொல்ல போறான். அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நல்லா கவனிங்க. எம்பசைஸ், ஒரு அழுத்தம் கொடுக்கிறது, ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயம், ஒரு அல்லாஹ் படைத்த சில விஷயங்களின் மீது நமக்கு என்ன பண்றோம்னா சத்தியம் செய்து காட்டுறாங்க. சோ சூரத்துல் அஸ்ர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வசனங்களை கொண்டது. இது 103வது அத்தியாயத்தில் இடம் பெற்றிருக்க கூடியது. சரிங்களா? இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலம் அல்லது நேரம். சரிங்களா? சூரத்துல் அஸ்ர் அப்படிங்கிறது மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அருளப்பட்டது. மக்கி சூரா. சரிங்களா? இந்த சூரா சூரத்துல் சர்ஹ் அப்படிங்கிற அந்த சூறாவுக்கு பிறகு அருளப்பட்டதாக இருக்கிறது. சரிங்களா? இப்போ அஸ்ர் அப்படிங்கிறது என்னன்னா நேரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வார்த்தை தான் அஸ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ நேரத்தை பயன்படுத்துற எப்படி ஃபஜ்ர், துஹர், அஷ்ர், மக்ரிப், இஷா இருக்கிறதோ அது போல அஸ்ர் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு நேரம். சரிங்களா? இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரா வல் அஸ்ர் அப்படிங்கிறது என்னன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரே ஒரு சூறாவை மட்டும் அருளி இருந்தாலும் அதுவே போதுமானதாக இருக்கிறது. எவ்வாறு காலை பொழுது நமக்கு போதுமானதாக இருக்கிறதோ அதே போன்று இந்த ஒரே ஒரு சூரா அஸ்ர் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி இருந்தானா அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்ப குரான்ல இருக்கக்கூடிய மத்த வசனங்கள், மத்த சூறாக்கள் எல்லாம்
முக்கியத்துவம் இல்லையான்னு கேட்டா அப்படி கிடையாது. இதுல எல்லாமே விஷயங்களும் அடங்கி இருக்கக்கூடிய மனிதனுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இதுல சாராம்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரிங்களா? அப்போ அந்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொன்னதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவுரைகள், அட்மானிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அட்வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவுரைகள். இப்போ நமக்கு இப்ப குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயங்களும் படிக்கிறோம் நம்ம. எதற்காக? அதை படிப்பதன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன பாடம் நமக்கு இது கத்து தருது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களாகிய நமக்கு என்ன விஷயத்த கத்து தர்றான் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குர்ஆன். சரிங்களா? அப்போ இந்த ஒரு சூரத்துல அஸ்ர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு தேவையான படிப்பினைகள் அறிவுரைகளை தந்துடுறான். அதுவே போதுமானதாக இருக்கிறது என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு அர்த்தத்துலதான் இந்த ஒரு சூறாவே போதுமானது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை புரிந்து கொள்வதற்கான தேவையான சாராம்சங்கள் அனைத்தும் இந்த ஒரு சூறாவில் ஒரு சேரப்பட்டதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ மனுஷன் இந்த சூறாவை படிப்பதன் மூலமாக இந்த வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது தேவையில்லாத விஷயங்களில் இருந்து நம்ம அதை திசை திருப்பி விடாமல், எது தேவையில்லையோ அதையெல்லாம் விட்டுவிட்டு எந்த இலக்குக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்தான், அதை நோக்கி நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை நமக்கு என்ன பண்ணணும்னா இது ஏற்படுத்தி கொடுக்கும். இது ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும் என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. வல் ஆஸ்ர், சரிங்களா? காலத்தின் மீது சத்தியமாக. சோ வல் ஆஸ்ர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஆஸ்ர் அப்படிங்கிற இந்த வார்த்தை இதனுடைய வேர் சொல் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஐன் சாத் ரா. சரிங்களா? ஐன் சாத் ரா என்கின்ற இந்த வார்த்தையில இருந்து தான் வேர் சொல்லில இருந்து தான் வந்திருக்கு. ஆஸ்வாரா, ஆஸ்வாரா. சரிங்களா? இப்ப இந்த ஆஸ்வாரா அப்படின்னா பிழிதல். இப்ப நான் ஒரு பழத்தை எடுத்திருக்கோம், அதை ஜூஸ் போட போறோம். என்ன பண்ணுவோம்? பிழியும். சரிங்களா? ஆரஞ்சு பழம், ஆப்பிள் ஏதாவது எடுத்து நம்ம அதை பழநீர், தேநீர், அது எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? ஜூஸ். சரிங்களா? ஜூஸ் போடணும் அப்படின்னா அதை பிழியும் இல்லைங்களா? ஸ்குவீஸ். சரிங்களா? அதுக்கு தான் ஆஸ்வாரா, ஆஸ்வாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இப்போ அதுல இருந்துதான் அஸ்ர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்திருக்கு. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க குர்ஆன்ல, இந்த ஆண்டில் அது பிழியப்பட்டது. இது சூரா யூசுப்ல வந்திருக்கக்கூடிய அந்த கணவருக்கு விளக்கம் கொடுக்க போது வரக்கூடிய ஒரு வசனம் தான் இது. சரிங்களா? வஃபீஹி யஸிரூன், அந்த வருஷத்துல இந்த பழம் பிழியப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த வார்த்தை வந்ததற்கான அர்த்தத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். சோ அஸ்ர ஐன் சுவாதுரா ஆசரா அப்படிங்கிறது பிழிதல். சரிங்களா? பிழிதல்னா ஜூஸ் பிழியறதுங்கிறது கிடையாது, ஸ்குவீஸ். அதை நான் உங்களை அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி சொன்னேன். சரிங்களா? பல ரசம் அப்படின்னு நான் சொன்னேன். சரிங்களா? அஸ்ர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நேரத்தை குறிக்கிறது. அப்போ இந்த நேரம் சொல்லி சொல்றோம். அஸ்ர் அப்படின்னா நேரம்ங்கிறீங்க. இன்னொரு வார்த்தையும் நமக்கு என்ன பண்றது, இந்த நேரத்திற்காக காலத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது. இது யாருக்காவது தெரியுங்களா? நேரத்திற்காக பயன்படுத்தப்படக்கூடிய இன்னொரு வார்த்தை குர்ஆனில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். இல்ல, வக்து இல்ல. எக்ஸாக்ட்லி, மாஷால்லா. எந்த சிஸ்டர் சொன்னது? சங்கீதா. சங்கீதா, மாஷால்லா, எக்ஸாக்ட்லி. ஓகே. சோ வஹர் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆனில் இன்னொரு இடத்துல என்ன பண்றான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்துறான். சரிங்களா? அதுவும் நேரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ ஹல் அதா அலல் இன்சானி ஹீனு மின வஹர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஒட்டுமொத்த நேரத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காக கொடுத்திருக்கான் அப்படின்னா மனித இனத்திற்காக கொடுத்திருக்கான். சரிங்களா? ஆனா ஹீன் அப்படிங்கிறது குறைவான ஒரு நேரம் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஹீனு வஹர். அப்போ இந்த ஒட்டுமொத்த நேரத்தையும் அல்லாஹ் மனித இனத்திற்காக கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்காக இந்த சென்டென்ஸ், இந்த வாக்கியம் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வல் அஸ்ர் அப்படிங்கிறதுல காலம், நேரம் அப்படிங்கிறத குறிக்கிறது.
இப்போ இது எப்போத்துல இருந்து இந்த நேரத்தை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித இனம் எப்போ வந்து தோன்றியதோ, த ஹியூமன் பீயிங்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங், மனித இனம் வந்து எப்போது தோன்றியதோ அந்த நாளிலிருந்து இந்த உலகம் அழிந்து இருக்கக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலத்தை குறிப்பிடக்கூடியதாக இருப்பதுதான் என்னதா வல் ஆஸ்ர். சரிங்களா? அப்போ ஒரு மனுஷன் தோன்றி இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து உலகம் படைச்சது அப்படிங்கிறதுக்காக அந்த இது கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை படைச்சு அதுக்கப்புறம் எப்படி அந்த இனத்தை வந்து காப்பாற்றினாங்க, காப்பாத்தி அது எப்படி வந்தது அப்படிங்கிற இந்த காலத்திலிருந்து இறுதி காலமாகிய அதாவது மறுமை நாள் வரைக்கும் இந்த நேரத்தை குறிப்பிடக்கூடியதாக இந்த வல் ஆஸ்ர் என்பது இருக்கிறது. சரிங்களா? சோ அஸ்ர் அப்படிங்கிறது யாருடைய நேரத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனித இனத்தினுடைய நேரத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. சரிங்களா? இப்ப மறுமையில் இருக்கக்கூடிய நேரத்தை பாத்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய நேரத்தை பாத்தீங்கன்னா 2 ஒன்னான்னு கேட்டா கிடையாது. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அங்க வந்து ஒரு நாளே பல யுகம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ பேசிக்கலி இந்த வல் ஆஸ்ர் அப்படிங்கிற இந்த வார்த்தை என்பது மனித இனத்திற்கான நேரத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் படைக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி மனுஷன் இறந்து போகக்கூடிய மறுமை நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மனித இனத்தினுடைய இந்த நேரமாக காலமாக இந்த வல் ஆஸ்ர் அப்படிங்கிறது இருக்கிறது. இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்ர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா the later part of the day அப்படிங்கறத குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து முடிய போது ஒரு நாள், அது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த அசுர நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாள் முடிய போகக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. சரிங்களா? இத வந்து அரபில ஜவ்வால் அன்டில் உரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜவ்வால்ல இருந்து உரூப் வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க ரொம்ப ஞாபகத்துல வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? சோ எப்போ வந்து சூரியன் ஆரம்பமாகி அந்த சூரியன் என்பது மறையும் பாத்தீங்களா, அது வந்து செட் ஆகக்கூடிய அந்த நேரத்தை தான் வந்து இதனது குறிப்பிடக்கூடியதாக இது இருக்கிறது. சரிங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லப்படுகிறது. சோ இது வந்து என்னன்னா ஒரு கடைசி பகுதியினுடைய இந்த ஒரு நாளோட கடைசி பகுதி அப்படிங்கறத சொல்லலாம். நிறைய பேர் சொல்லலாம் இஷா இருக்குப்பா, நீங்க வந்து அஷர சொல்றீங்க, மகரிப்பு சொல்றீங்க அப்படிங்கிறது. இது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா சன்னு அதாவது சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம் வந்து எதுல ஆரம்பிக்கிறதுன்னா ஆஸ்ர் தான். சரிங்களா? சோ ஒரு நாளினுடைய இறுதி பகுதியை குறிப்பிடக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ர். சோ ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன பார்த்தோம் நம்ம? ஃபர்ஸ்ட் மீனிங் சொல்லுங்க சிஸ்டர். ஆஸ்ருக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? நேரத்தை. ஓகே, ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நாளின் இறுதி. எக்ஸாக்ட்லி, மாஷாஅல்லாஹ். ஒரு நாளினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறது. மூணாவது அர்த்தம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸலாத்துல் அஸ்ர். ஸலாத்துல் அஸ்ர் அப்படிங்கறதை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப அந்த அஸ்ர் தொழுகை வந்து குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக காலத்தின் மீது எங்க என்ன பண்றாங்கன்னா வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்தின் மீது சத்தியம் செய்கிறானோ அது எதை காண்பிக்கிறது? அதனுடைய முக்கியத்துவம். அந்த சூறால சொல்லப்படக்கூடிய ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி அல்லாஹ் பேச போறான் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு விஷயத்தின் மீது, அல்லாஹ் படைத்த இயற்கை விஷயத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்வான். சரிங்களா? அப்போ அது என்னைக்கும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகே. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல ஏன் இந்த நேரத்தின் மேல சத்தியம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனென்றால் இது கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. பாசிங் ஆன். இப்போ அப்படியே நிக்குதா நேரம், இப்போ ஒரு நொடி இருக்கு, ஒரு செகண்ட் அப்படியே நிக்குதா அந்த இடத்துல அப்படின்னு கேட்டா ஒரு செகண்ட்ல இல்ல 2 செகண்ட்ல நிக்குதா? இல்ல, 3 4 5 6 7 பாசிங் ஆன். இது என்ன எப்பொழுதுமே கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஒரு நேரம் தவறிவிட்டது என்றால் அந்த வாழ்க்கையில நமக்கு அந்த நேரம் முடிவடைந்து விட்டது, திரும்ப அது வரவே வராது. நமக்கு இன்னைக்கு கிளாக்ல நம்ம பாக்குறோம், நம்ம வாட்ச்ல பாக்குறோம், அந்த ஓடக்கூடிய நேரம் ஒரு செகண்ட் ஒரு நொடி தவறி விட்டது என்றாலும் திருப்பி அதே நொடி என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்ப வரவே வராது. அப்போனா நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நொடி பொழுது என்பது, அந்த ஒரு நிமிடம் என்பது முடிஞ்சு போச்சு. புதுசாதான் இனிமேல் வேறதான் வருமே தவிர அதே நேரம் வரும் என்றால் வருமா அப்படின்னா வரவே வராது.
சரிங்களா? அப்போ நம்மளோட வாழ்க்கையில் கடக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் நம்மை விட்டு போயிட்டே இருக்கு. அதே போல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த இதுவும் என்னது கழிஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லப்படுகிறது. சோ லாஸ் ஆஃப் டைம், ஒரு நேரம், ஒரு நொடி, ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம் போகுது அப்படின்னா அது என்ன அர்த்தம்? நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். we are losing each and every moment இல்லைங்களா? அப்போ லாஸ் ஆஃப் லைஃப்னு தான் சொல்லலாம். அப்போ ஒவ்வொரு நொடி நேரம், நான் சொல்றது வந்து மணிக்கணக்கு, நாள் கணக்கு கூட சொல்லல, நொடி தான் சொல்றேன், செகண்ட்ஸ் தான் பேசுறேன். அந்த ஒரு செகண்ட் போச்சுன்னா கூட அது நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்ப வராது. அந்த வாழ்க்கையில் அந்த நொடியை நாம் இழந்தவர்களாக இருக்கிறோம். சோ அந்த நேரத்தை தவற விட்டு அந்த ஒரு நொடிக்கான இது கேள்வியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட கேட்காம இருக்க மாட்டான். சரிங்களா? அதே போல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா லேட் ஈவினிங்கையும் குறிக்குது. அதாவது ரொம்ப இருட்டுல வந்து வரக்கூடிய அந்த ஈவினிங்கிறது வந்து அந்த மாலை பொழுதுல இருக்கிறதுல ரொம்ப லேட்டா வரக்கூடிய ஒரு மாலை பொழுதையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஏனென்றால் இப்போ அந்த நாள்ல நான் ஏற்கனவே சொன்ன அதே மீனிங் தான் திருப்பி ரிப்பீட்டடா வருது. ரெப்படேஷன் வரதுனால நீங்க அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கிடாதீங்க. சரிங்களா? அது ஏன் திரும்ப வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதுதான் ஒரு நாளினுடைய முடிவை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. எப்படி வந்து சூரியன் வந்து ரைஸ் ஆகுது, உதயமாகுது அப்படின்னா, அதுதான் இந்த நாளினுடைய ஆரம்பம். அப்ப முடிவு என்பது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா சூரியன் மறையக்கூடிய நேரம் அஷுரன் நேரத்துல தான் வந்து மறையுது அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் இதுக்கான அர்த்தமாக இருக்கிறது. அதே போல என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளுடைய காலம் போயிட்டே இருக்கு அப்படிங்கறதை நினைவுபடுத்துவதற்காக, உன் காலம் முடிஞ்சிட்டே இருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ மறுமைக்காக ரெடி ஆயிட்டியா அப்படிங்கறது நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்துவதற்காக இந்த காலத்தின் மீது சத்தியம் செய்திருக்கான். சரிங்களா? அப்போ ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துவதற்காக. அதே போல சொலா, சொலாலேயே இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான சொலா எந்த சொலா, எந்த நேர சொலா? அது வந்து குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கான். அதனுடைய இது தெரியுங்களா இருக்காது? உறவுகளை பேணுறதுக்கு இல்ல வந்து இல்ல அசர் தொழுகை. சொலா பத்தி தான் நான் பேசுறேன். இங்க சொலா வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொருத்தர் சொல்லுங்க. சொலா நம்ம இப்ப 5 நேரம் சொலா பண்றோம் இல்லைங்களா? அந்த நேரத்துல முக்கியமான சொலா எது? இத வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டிருக்கான். அஸ்ர் ஓகே மாஷா அல்லாஹ். அந்த அஸ்ர் தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிட்டு காட்டியிருக்கான். அது என்ன வார்த்தை டேர்ம் தெரியுமா இருக்காது? ஸலாத்துல் உஸ்தா தான. எக்ஸாக்ட்லி மாஷா அல்லாஹ். யார் சொன்னீங்க சிஸ்டர்? ஜெசிமா. மாஷா அல்லாஹ் சிஸ்டர் மாஷா அல்லாஹ். சோ ஸலாத்துல் உஸ்தா. உஸ்தா அப்படிங்கிறது என்னன்னா வஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க. வஸ்துனா என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது வசத் அப்படின்னா தெரியுங்களா சிஸ்டர் யாருக்காவது வசத்துனா என்னன்னு? எக்ஸாக்ட்லி மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் சூப்பர் சிஸ்டர். அப்போ நடுநிலையான சமுதாயம்ங்கிறதா உம்மத்தன் வசத்தன். தஜ்வீத் படுத்திருந்தோம்னா வசத்த லிசான். லிசான்னா என்னது? நாக்கு. அந்த வசத்தெல்லாம் நடு நாக்கு அப்படின்னு. சோ வசத் அப்படிங்கிறதுனா மிடில், நடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க இந்த டேர்ம் வார்த்தையை புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொலாத்துல் அஸ்ர் என்பது ரொம்ப முக்கியமான தொழுகை, சொலாத்துல் உஸ்தா அப்படின்னு சொல்லியே குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அந்த உஸ்தா அப்படிங்கிறது என்னன்னா வஸ்து. அது நடுநிலையான, நடுவில் வரக்கூடிய, அஸ்ர் தொழுகை என்பது நடுவில் வரக்கூடிய. சரிங்களா? அப்போ இது என்னன்னா இந்த உஸ்தா வஸ்த் அப்படிங்கிறது என்னன்னா ஃபுத்லா அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் எக்ஸலண்ட் இல்லைன்னா ரொம்ப மிகவும் சிறந்த ஒரு காரியம், நற்பண்பு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அஸ்ர் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அது நேரத்தை குறிக்குது. அதற்கு பிறகு வந்து அது என்னது? அந்த ஒரு நாளை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரத்தை குறிக்குது. அதே போல இது சொலாத்துல் அஸ்ரையும் குறிக்குது. அதே போல இந்த சொலாத்துல் அஸ்ர் வந்து சொலாத்துல் உஸ்தா என்று குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா அது நடுநேர தொழுகை. இது குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப ஃபுத்லா, மோஸ்ட் எக்ஸலண்ட், மோஸ்ட் வர்ச்சுவஸ் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? ஒரு ஹதீத்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஒருவர் தன்னுடைய அஷர் நேர தொழுகையை வேண்டுமென்றே முறிக்கிறாரோ, தொழவில்லையோ, அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த, அதாவது ஒட்டுமொத்த குடும்பத்தையும், ஒட்டுமொத்த
சொத்து அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் செல்வத்தையும் இழக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபஜர் தொழுகை என்பது நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஃபஜர் தொழுகையும் இஷா தொழுகையும் ஊர்ந்து கொண்டு போய் கூட நீங்க தொழுதுருங்க, ஏன்னா அது தூங்கக்கூடிய ஒரு நேரம், களைப்பாக இருக்கக்கூடிய நேரம், அதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. எல்லா சொலாவும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஆனா சொலாத்து அஸ்ர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப முக்கியம் பொருந்தியதாக சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த நேர தொழுகையை யார் வேண்டுமென்ற இன்டென்ஷனலா தொழாம இருக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தன்னுடைய ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழந்தவர்களை போன்று கருதப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. சோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு நேரம் தொழுகையை விடுவதற்காக நம்மளுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ம ஒட்டுமொத்த செல்வத்தையும் இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த நேரத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜவாப் கஸம் சத்தியம் செய்து நமக்கு என்ன பண்றான், இதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்றான். என்ன விஷயம் சொல்ல போறான் அப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த 2வது வசனத்தின் மூலமாக பார்க்கலாம். இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். சரிங்களா? இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர். நிச்சயமாக மனிதன் இழப்பில் இருக்கிறான், நஷ்டத்தில் இருக்கிறான். நிச்சயமா மனுஷன் எதுல இருக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் நஷ்டத்தில் இருக்கிறான். நம்ம எல்லாம் நஷ்டத்திலயா இருக்கோம் சிஸ்டர்? சொல்லுங்க, நம்ம எல்லாம் நஷ்டத்திலயா இருக்கோம்? எப்படி இருக்கோம் நம்ம? நல்லா இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கும், நல்லா நஷ்டத்துல இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நல்லா நஷ்டத்துல இருக்கும். எப்படி இருக்கோம். நிறைய உலகத்துல இருக்கும்? பாவம் செய்யறோம், நிறைய ஓகே பாவம் செஞ்சுக்கிட்டு நஷ்டத்துல தான் இருக்கும். ஓகே. ஆமா. சோ மறுமை இதுல பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிச்சயமாக இழப்பிற்குள்ளானவர்களாக தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம அல்லாஹ்விற்காக, தீனிற்காக, மறுமைக்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். சொற்ப நேரம் தான் நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், ஸ்டில் நம்ம என்ன வார்த்தை நம்ம வாழ்ந்து வருது, இல்ல நம்ம நல்லா தான் இருக்கோம். நல்லா இருக்கிறோங்கிறது இந்த உலகத்தில் துன்யாவில் நம்ம என்ன பண்றோம், நல்லா இருக்கோம். ஆனா ஆகிரத்துக்கான விஷயத்துல நாம் இழப்பிற்கு உள்ளானவர்களாகத்தான் இருக்கின்றோம். அதை நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், ஏத்துக்கிடக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. சரி, இது ஏன் இதை குறிக்குது அப்படிங்கறத அர்த்தத்தை பார்ப்போம். அல் இன்சான். இன்சான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனித இனத்தை குறிக்குது. ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே இது குறிக்கக்கூடியதாக இருக்குது. ஒவ்வொரு மனிதனையும் அது குறிக்கக்கூடியதாக இருக்குது. இது தனித்தனியா அவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு யாரையும் கூறாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அனைத்து மனிதர்கள் பத்தின ஒரு வார்த்தை தான் இந்த அல் இன்சான். சரிங்களா? அப்போ அந்த மனிதன், அந்த மனித இனம், அந்த மனிதன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனும் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், லஃபி ஹுஸ்ர். அவன் இழப்பிற்கு உள்ளானவனாக இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும். சோ இப்ப நம்ம சொல்றோம் நம்ம நல்லா இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறத வச்சு நல்லா இருக்கும் நம்ம. ஆனா நிரந்தரமாக போகக்கூடிய ஹியர் ஆஃப்டர் மறுமைக்கு நம்ம ரெடி ஆயிட்டோமா அப்படின்னு கேட்டா நம்ம அந்த இடத்துல அப்படியே ஸ்தம்பிச்சு நிப்போம் இல்லைங்களா? அப்ப ஹுஸ்ர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் படக்கூடிய அந்த கஷ்டம். சரிங்களா? அவன் ஒரு இழப்பை சந்தித்தால் என்றால் அவன் என்ன பண்ணுவான், கஷ்டப்படுவான். இப்ப நமக்கு ஒரு பிசினஸ்ல ஏதோ ஒரு லாஸ் அப்படின்னா நமக்கு என்ன மனசு கஷ்டமாகும், ஐயோ நமக்கு என்னடா ஒண்ணுமே இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனது வேதனைப்படும், சஃபர் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுஸ்ர் என்பது என்னன்னா அவன் கஷ்டப்படுறான், அவன் இழப்பிற்கு உள்ளானவனாக இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான்னா முழுமையாக இழப்பிற்கு உள்ளானவனாக இல்ல. சரிங்களா? அப்படின்னு சொல்ல வரானா? இல்ல கண்டிப்பா அவன் முழுமையாக இழப்பிற்கு உள்ளானவனாக இருக்கின்றான். சோ இன்னல் நிச்சயமாக, இன்ன அப்படின்னா நிச்சயமாக, இண்டீட் இன்சான மனித இனம் லஃபி ஹுஸ்ர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவன் இழப்பிற்கு உள்ளானவனாக இருக்கிறான். நிச்சயமாக மனிதன் இழப்பிற்கு உள்ளானவனாக இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல இன்னல் இன்சான லஹாசிர் அப்படின்னு சொல்ல வரல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படி அல்லாஹ் குர்ஆன் வசனம் கொடுக்கல. எப்படி கொடுத்திருக்கான், இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர் அப்படின்னு தான் கொடுத்திருக்கான். அதாவது அவன் இனிமேல் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசனம் இந்த இடத்துல கொடுக்கல. அவன் ஆல்ரெடி என்ன பண்றான், ஃபீ ஹுஸ்ர், அவன் இழப்புலதான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஏதாவது நல்லது செய்யலன்னா பாரு, நீ ஒழுங்கா நீ இதை பண்ணலன்னா நீ மேல் கஷ்டப்படுவ அப்படிங்கிறது வேற. இல்ல நீ ஆல்ரெடி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வேற இல்லைங்களா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது மனித இனம் என்பது ஒட்டுமொத்த மனித இனம், ஒரு ஆள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல விட்டு வைக்கல. அனைவருமே இழப்பில் தான் இருக்கிறார்கள். யார் முதல் பிறந்தாங்களோ கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்றான், இழப்பிலேயே தான் இருந்துட்டு இருக்கான். அவன் எப்பொழுது
சொல்லுங்க சிஸ்டர். ஓகே. சோ மனிதன் வந்து ஒரு குழந்தை வந்து எப்ப பிறக்குதோ அந்த பிறந்த நாளில் இருந்து அந்த குழந்தை பருவத்திலிருந்தே அவன் மனித இனமாகி அவன் இழப்புலதான் இருக்கான். சரி, எப்படி அவன் வந்து இழப்பில் இருக்கிறான், எந்த இதுல கான்செப்ட்ல சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, அதாவது அவனுடைய அந்த நேரம் என்பது ஆரம்பமாகி விட்டது. கவுண்ட் டவுன் ஹஸ் பிகன். அவனுடைய நேரம், ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாலே பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு நொடி, ஒரு நாள், ஒவ்வொரு அசைவுகள், ஒவ்வொரு சப்தம், ஒவ்வொரு மணி நேரம் கடக்கக்கூடியது எல்லாமே என்ன பண்ணுது அவனுக்கு, அது அவனுடைய கவுண்ட் டவுன், அந்த நேரம் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவனுடைய எதை அவன் வந்து இழக்கக்கூடியவனா இருக்கிறான். இப்ப நம்ம வந்து இருக்கிறோம், ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை எதை இழக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 1 மணி நேரத்தை இழக்கிறது இல்லையா? அதோட நேரம், அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை அந்த குழந்தை இழக்கக்கூடியதாக இருக்குது. அதுவே பாவம் செய்யாத பச்சிளம் குழந்தை அது எப்படி வந்து இழப்புக்குள்ளாகும் அப்படின்னு கேட்டோம்னா, நல்லா சென்சிபிளா யோசிச்சு பார்த்தோம்னா அந்த நேரத்தை இழக்கக்கூடியதாக அந்த குழந்தை இருக்குது. 1 மணி நேரம் அந்த குழந்தை பிறந்து ஆயிடுச்சு, 1 நாள் ஆயிடுச்சு, 1 மாசம் ஆயிடுச்சுன்னா அது எது இழந்தது? அந்த நேரத்தை இழந்து விட்டது. அப்போ அந்த நேரத்தை, அந்த குறிப்பிட்ட நேரத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதை பாஸ் பண்ணி வைக்க முடியாது, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. சரிங்களா? சோ லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் இழப்பில் இருக்கின்றான், அவன் இழந்து கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம எப்படி நம்ம இந்த இடத்துல இதை எப்படி நம்ம நினைச்சு பார்க்கலாம், திங்க் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளும் போயிட்டு இருக்கு, ஒரு வருஷமும் போயிட்டு இருக்கு, நம்ம என்னத்தையோ என்ன பண்ணிட்டு இருக்கோம், சில இது நம்ம வந்து கிடைக்குது, சில இது கிடைக்க மாட்டேங்குது, சில இடத்துல நம்ம வந்து எதையும் இழக்கிறோம். அப்போ ஆனா எதை நம்ம பெற்றோம், பணம், காசு இதெல்லாம் விட போக வேண்டிய நேரம் என்பது அது கடந்து கொண்டே, அதை இழந்து கொண்டே தான் நம்ம இருக்கிறோம். நம்ம செய்யறோமா செய்யலாங்கிறத விட அது போறது போயிட்டேதான் இருக்குது. அப்போ இது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. சரிங்களா? சோ வாழ்க்கை என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் கொடுத்திருக்கான். இதுல இருந்து இது வரைக்கும் இத்தனை வருஷம் நம்மளோட ரூஹ் என்பது இருக்கும். அந்த காலத்திற்குள், அந்த நேரத்திற்குள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இட்டு இருக்கக்கூடிய கட்டளாகிய இந்த குர்ஆனை எப்படி நம்ம எடுத்து அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடியவங்களா இருக்கணும். இன்னைக்கு எவ்வளவு பேர் இதுக்கான நேரத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். எவ்வளவு எக்ஸ்கியூசஸ், அல்லாஹ் நம்ம வந்து காப்பாத்துட்டோம். எவ்வளவு எக்ஸ்கியூசஸ். இந்த குர்ஆனை இது வரைக்கும் யாராவது முழுசா ஓதிருக்கீங்களான்னு கேட்டா நான் முடிச்சிருக்கேன், எத்தனை தடவைன்னு கேட்டா சொல்ல முடியும். அடுத்து சில பேர் ஓகே குர்ஆனோட தமிழ் அர்த்தத்தை படிச்சிருக்கீங்களா, படிச்சிருக்கேன், அர்த்தம் புரியலப்பா, நிறையாது புரியல. ஓகே, அதுக்கு அடுத்து உள்ள கேட்டகரி, ஓகே குர்ஆனுடைய தஃப்சீர் விளக்க உரையை படிச்சிருக்கீங்களா, இல்ல ஒரே ஒரு ஜூஸ் முடிச்சிருக்கேன், இல்ல ஒரு சூறாக்கு முடிச்சிருக்கேன். முழு குர்ஆனினுடைய தஜ்வீதை நமக்கு எத்தனை வயசு ஆச்சு, ஒவ்வொருத்தவங்க நம்மளோட வயசை நம்மளே கேட்டுக்கிடுவோம். 40, 50, 60, 30. இந்த 30 வருட காலம் நம்ம எவ்வளவு இழப்பிற்கு உள்ளானவர்களாக இருந்திருக்கோம், எவ்வளவு பெரிய இழப்பிற்கு உள்ளானவர்களா இருந்திருக்கோம், எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம் இந்த குர்ஆனிற்காக, தீனிற்காக, மறுமையில் நாம ஜெயிக்கணும், சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக நம்மளுடைய நேரத்தை நம்ம எவ்வாறு செலவழித்து இருக்கிறோம். எவ்வளவு எக்ஸ்கியூசஸ்ங்க. நான் இல்லைங்க, அதுங்க, குழந்தைங்க, இதுங்க, லைஃப்ங்க, பிரச்சனைங்க, கஷ்டங்க, ஸ்ட்ரெஸ்ஸுங்க, ஆங்ஸைட்டிங்க, எவ்வளோ நம்ம ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். தவிர நிச்சயமாக மனித இனமாகியவை அனைத்தும் இழப்பிற்கு உள்ளானதாக இருக்குதுங்கிறது இப்ப எல்லாரும் நம்ம ஒத்துக்கொள்றோமா? ஒத்துக்கலாமா? இப்ப சொல்லுங்க சிஸ்டர். ஒத்துக்கலாம். கண்டிப்பா. சோ ஒத்துக்கொள்ள வேண்டிய இதுலதான் இருக்கு. ஏன்னா இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, இதுல எந்த ஒரு மாற்றமோ எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த நேரம் இவ்வளவுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கான், அந்த குறிப்பிட்ட காலம் தான் நம்ம இருப்போங்கிறதையும் சொல்லிட்டு அதுல நீ என்னென்ன செய்யணுங்கிறதை குர்ஆனின் மூலமாக நமக்கு ஒரு கட்டளையாக எடுத்து கொடுத்துட்டான். ஆனா அந்த நேரத்தை எல்லாம் அப்படியே நம்ம என்ன பண்ணோம், இழந்து கொண்டே நம்ம என்ன நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டோம் என்பதை மறந்தவர்களாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கு முக்கியத்துவம் தந்து நம்மளோட வாழ்க்கை என்ன பண்ணோம், வீணடிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? சோ நான் வந்து எதையும் இழந்து கொண்டே இருக்கிறேன், அது போயிட்டே இருக்குது, அது நிக்கவே நிக்காது. சோ நம்மளுடைய வாழ்க்கை என்பது முடிவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்போ இந்த குறிப்பிட்ட நேரத்துல, இந்த ஸ்பெசிஃபை டைம், இந்த அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய வேண்டிய விஷயத்த நம்ம செய்யல அப்படின்னா இறுதியில போய் நிக்கிறப்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே இருக்காது. இங்க மாத்திரம் இல்ல, மறுமையிலும் இழப்பிற்கு உள்ளானவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறான். சோ இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் இழப்பிற்கு உள்ளானவனாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நேரத்தை இழந்து செய்ய வேண்டிய விஷயத்தை என்னங்கிறத நோக்கி செயல்படாமல் என்ன பண்றான்,
மனிதன் அவன் இழப்பிற்கு உள்ளானவனாக இருக்கின்றான். சோ நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரிங்களா? 3வது வசனம், இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ்ஸப்ர். சோ இல்லல்லதீன, ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு ஸாலிஹான நல் அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சோ இந்த விஷயத்த நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையான அட்வைஸ், நம்ம எப்படியெல்லாம் இருக்கணுங்கிற அட்வைஸ் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வசனத்துல தெளிவா கொடுத்துருக்கான். நல்லா கவனிங்க இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? யாரெல்லாம் இல்லல்லதீன ஆமனு, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு, சரிங்களா, யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு, நம்பிக்கை கொள்ளவில்லையோ, இல்லல்லதீன ஆமனு. சரிங்களா? சோ இந்த இடத்துல ஆமிலு ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ்ஸப்ர். இப்போ எந்த மனுஷங்களை எந்த மனிதன் இந்த 4 விஷயங்களை செய்யறானோ, எந்த 4 விஷயங்கள், அமிலு ஸாலிஹாத் பில் ஹக் வதவாஸவ் பிஸ்ஸப்ர். சரிங்களா? இப்போ 4 விஷயம் வரும், ஈமான், அமன் சாலிஹ், தவாசில் பில் ஹக், அதுக்கப்புறம் தவாசில் பிஸ்ஸப்ர். இந்த 4 விஷயங்களை எந்த மனிதன் செய்கிறானோ நம்பிக்கை கொண்டு, எந்த ஒரு மனிதன் இந்த 4 பிசினஸ் ட்ரேடா கூட எடுத்துக்கலாம், இந்த 4 விஷயத்த இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த 4 விஷயத்த செய்கிறானோ அவன் நிச்சயமாக இழப்பிற்கு உள்ளானவனாக இல்லை. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம், இந்த வசனத்தை கேட்கிறப்ப கொஞ்சம் இதயம் வந்து நடுக்கமா இருந்தது. அல்லாவே எல்லாத்தையும் இழப்பிற்கு உள்ளானவர்களாக இருக்கிறேன்னு சொல்லிட்டானே, இப்ப நம்மளும் இழப்புலதான் இருக்கிறோமா, அல்லாஹ்வினுடைய வார்த்தை உண்மையானதாக இருக்குது, இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கே வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஆறுதல் தரும் முகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான். 3வது வசனத்துல, நீ வந்து யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு இந்த 4 விஷயங்களை நீங்க செய்றீங்களோ அவர்கள் அந்த நேரத்துல, நான் கொடுத்த நேரத்துல நீங்க செய்றீங்களோ நிச்சயமாக அந்த மனிதர்கள் எல்லாம் இழப்பிற்கு உள்ளானவர்களாக இல்லை. நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணீங்க, உங்களை காப்பாற்றப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலான ஒரு வசனத்தை சொல்றான். சோ நமக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்றான், ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு நீ இப்படி எல்லாம் நடந்தனா நீ தப்பிச்சிருவ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறான். அப்போ அந்த எச்சரிக்கை கொடுத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கான பகரம், சொல்யூஷன் நம்ம கையில இருக்குது. இதை தெரிந்து கொண்டும் அதை நம்ம நடைமுறைப்படுத்தல அப்படின்னா நம்மளை விட மிகவும் இழப்பிற்குள்ளானவர்கள் யாரா இருப்போம் அப்படின்னா யாருமே கிடையாது, நம்ம தான் அதுல முதல். சரிங்களா? சோ அந்த 4 விஷயத்த பத்தின டீடைல்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ அவர்கள் நிச்சயமாக என்ன பண்ண, தே ஆர் நாட் இன் லாஸ், அவர்கள் நிச்சயமாக இழப்பிற்குள்ள யாரு, அந்த 4 விஷயங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு காலமும் என்ன பண்ணுது, அவங்களுடைய வாழ்க்கையில போயிட்டே இருக்கு. ஆனா அந்த ஒவ்வொரு கடக்கக்கூடிய ஒவ்வொரு காலம், நேரம், நொடி, பொழுது எல்லாத்துலயும் அவர்கள் ஈமான் கொண்டு அமல் சுவாலிகை செய்து அவர்கள் வந்து ஹக்கை வந்து ஏற்று அவர்கள் சபுரை கடைபிடித்தவர்களாக இருந்தோம்னா அதற்கான ரிசல்ட் என்னவாக இருக்கும், அவனோட நேரம் கடந்து போகும், ஆனா இறுதியில் அவன் வந்து இவை எல்லாத்தையும் சேமித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அது அவன்கிட்ட இருக்கும். இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஈமான் கொண்டிருக்கோமா, கொண்டிருக்கேன். அமல் சாலி செய்றீங்களா, செய்றீங்க. நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு ஹக்கான விஷயங்களை செய்றீங்களா, செய்றீங்க. சபரா இருக்கீங்களா, இருக்கீங்க. ஆனா எனக்கு எதுவுமே இல்லையே, நான் கஷ்டம் தான் படுறேன்னு அப்படி கிடையாது. இது எல்லாமே நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இவை இறுதியில் இந்த நேரங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும், இந்த காலங்கள், நாட்கள், வருடங்கள், யுகங்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் இவை அனைத்தும் இறுதியில் நாம போய் சேரக்கூடிய இடமாகிய மறுமையில் வந்து நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ சில பேர் சொல்லுவாங்க, நேரம் என்பது ஒரு பணமாக இருக்கிறது, ஒரு மணி நேரம் நான் விட்டேன் அப்படின்னா இவ்வளோ லாஸ் எனக்கு பிசினஸ்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த நேரத்தை அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள் செய்யாமல் விட்டோம் என்றால் அதுதான் மிகப்பெரிய இழப்பு என்பதை நம்ம என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ளணும். ஏன் அப்படின்னா இப்ப நம்ம நம்மளோட பணத்தை வந்து அந்த நேரத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சரியான முறையில பணத்தை போட்டு எடுக்கலாம். நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பணம் போடுறது, பணம் வச்சிருக்கோங்கிறத விட இந்த டைமுக்கு ப்ராப்பரா இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாதான்
இந்த நேரத்துல இந்த கோல்டுல இந்த தங்கத்துல நான் இவ்வளவு பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணேனாதான் பின்னாடி என்ன பண்ணணும்னா எனக்கு அது வந்து ப்ராஃபிட் கொடுக்கும், ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். ஏன் அப்படின்னா தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அப்ப நான் ப்ராப்பரா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து என்னோட பணத்தை அந்த நகையில நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னாதான் 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்றது, எனக்கு ஆஹா அன்னைக்கு வந்து 100 ரூபாய் வித்தது இன்னைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு ப்ராஃபிட். நீ அதுல வந்து ஒரு இதை நீ கெயின் பண்ணிருக்க, உதவி உன்னை அடைந்திருக்கிறாய். இப்ப நீ அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நகையை நீ வந்து அந்த பணத்தை போட்டு வாங்கலைன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு அது லாபம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்போ நேரம் என்பது என்னது, செல்வம், பணம். புரியுதுங்களா? அப்போ இததான் மனுஷன் சொல்றான், இந்த நேரத்தை நான் விட்டுட்டேன். இன்னைக்கு கூட நிறைய பேர் சொல்லுவோம், சே இந்த இடம் வந்து நான் முன்னாடி வாங்கியிருக்கணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அப்ப என் கையில காசு இல்ல, ஆனா இப்ப வந்து அந்த இடம் வந்து கோடிக்கணக்குல போயிருச்சு. நினைச்சிருக்கோமா? ரெக்ரெட் பண்ணிருக்கோமா? சோ இததான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகான முறையில சொல்றான். நீ கரெக்டா நான் கொடுத்திருக்கக்கூடிய நேரம் உனக்கு போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம 38 வருஷம், 39, 40, 20, 60ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய இத்தனை வருஷ காலத்துல நம்ம எவ்வளவு இபாதத் பண்ணிருக்கோம், எவ்வளவு குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான முயற்சி. சரி புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அதுபடி நான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்போ, ஒருத்தவங்கள பாக்குறப்போ, ஒருத்தவங்ககிட்ட பேசுறப்போ எப்படி நான் குர்ஆனா செயல்பட்டு இருக்கேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குணம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்தது, குர்ஆனாக இருந்தது. குர்ஆன் எப்படி இருக்கோ அப்படியே தன்னுடைய வாழ்க்கை முறையை அப்படி நடைமுறைப்படுத்தினான். நம்ம இன்னைக்கு படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆனா உங்ககிட்ட மாற்றம் இருக்கா? இருக்கணும். இருந்தாதான் அதுல நமக்கு வந்து நமக்கு இழப்புல இழுத்துட்டு போகாது, லாஸ் ஆக மாட்டோம். ஆனா அது நமக்கு இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம, அது நமக்கு இழப்பை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ அல்லாஹ் நமக்கு இந்த அருள் இருக்கக்கூடிய நேரம், நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னொரு 10 வருஷம் ஆகட்டும்பா, இப்பதான் 40 வயசு ஆயிருக்கு, இன்னும் 50 வயசு ஆகட்டும், பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு நம்ம ஃப்ரீயா தானே இருப்போம், நம்ம அது வரைக்கும் இருப்போம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உறுதி இருக்கா? அல்லாஹ் எழுதி கொடுத்திருக்கானா? நம்மளுடைய மவுத் என்பது எப்போ வருங்கிறது இறைவனாகி அவன் ஒருவனுக்கு மட்டுமே தெரியும். சோ அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை, எதற்காக இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்காங்கிற நோக்கம் தெரியும், காரணம் தெரியும், எதை வச்சு நம்ம சரியான முறையில் அதை ஜெயிக்கணும் மறுமையங்கிறது தெரியும். ஆனாலும் நம்ம அப்படியே என்ன பண்ணுவோம், நம்மளுடைய லேசினஸ்னால இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலான்னு எக்ஸ்கியூஸ். ஷைத்தான் வந்து மனுஷங்கிட்ட அதிகமா ஈஸியா வர்ற வழி என்ன தெரியுமாங்க, இதை பண்ணாத இதை செய்யாதங்கிறதே கிடையவே கிடையாது. எதுல வரான் ஷைத்தான் அதிகமா மனுஷங்க கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட்போனிங், ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. இப்போ ஒரு மனுஷன் 5 நேரம் தொழுவான், எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக சொல்றேன். 5 நேரம் தொழுவீங்களா? தொழுவேன் நானு. ஓகே, எப்படி தொழுறோம்? நேரத்துக்கு தொழுறோமான்னு கேட்டா கிடையாது. இப்ப ஃபஜருக்கு எந்திருக்கு, ஓகே ஃபைன், தொழணும், அல்லாஹ் நீங்க எந்திரிக்கக்கூடிய நேரமா எதுவா இருந்தாலும் தொழுதுக்கங்கன்னு சொல்லியிருக்கான். ஓகே, அப்படின்னா நான் வந்து 6 மணிக்கு 8 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அப்ப தொழுதுக்கிறேன். துஹர் அப்படியே போகும், லாஸ்ட் மினிட் வரைக்கும் போகும், சில சமயம் கூட டைம் போயிருச்சுன்னு விட்டுருவோம். ஆஷர். சோ இந்த எந்த ஒரு காரியத்தை ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சிருக்கீங்க, அப்படியே அது கொஞ்ச நேரம் என்ன பண்ணும் இந்த ஷைத்தான், இப்ப கொடுக்க வேணாம், அப்புறமேல் கொடுன்னு சொல்லி அப்படியே உங்களை என்ன பண்ணணும்னா தள்ளி போட்டுட்டே போகும். சோ ஒரு மனுஷனை ஷைத்தான் வந்து இந்த இதை செய்யாத அப்படின்னு தடுக்கவே மாட்டான். நல்லா பாருங்க, எந்த ஒரு நற்காரியம், குர்ஆன் ஓதுறத இப்ப ஓத வேணாமே, அப்புறம் அஷர் முடிச்சுக்கலன்னா மகரிப் முடிச்சுட்டு ஓதிக்கலாம். தொழறது இல்ல இப்ப வேண்டாம், அப்புறம் கொஞ்ச நேரம் டைம் தான் இருக்கே, யாருக்காவது உதவி செய்யறது இல்ல இப்ப வேணாம், அப்புறம் செய்வோம். சோ இந்த ஷைத்தான்ங்கிறது வந்து மனுஷங்கிட்ட எப்படி விளையாடுது அப்படின்னா, நீ ஒரு விஷயத்த செய்யறேன்னா செய்யாத அப்படிங்கிறது கிடையாது, கொஞ்சம் தள்ளி போடு, டைம் ஆகட்டும், கொஞ்சம் தூங்கு, நேரம் இருக்கு. சோ நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உதவி செய்வதாக இருந்தாலும், குர்ஆன் ஓதுவதாக இருந்தாலும், தொழுவதாக இருந்தாலும், இபாதத் எந்த விஷயங்களை செய்யறதா இருந்தாலும், நீ உட்கார்ந்துருக்கப்ப டக்கு நான் இதை முடிச்சுட்டு பண்றேன் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணு, உன்னை நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணு. ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் உன்னை ஃபோர்ஸ் பண்ணுது, அதை செய்யக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுது, அந்த ஷைத்தான் வந்து உன்னை ஃபோர்ஸ் பண்ணுது. நீ அப்போ உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நான் உடனே பண்ணிடுறேன், இப்ப என்ன இப்ப பண்ணி முடிச்சுட்டு நேரம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் அதை பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை உந்தக்கூடிய ஃபோர்ஸ், புஷ் யோர் செல்ஃப். ஒண்ணு நீ புஷ் பண்ணு, ஏதோ ஒண்ணு புஷ் பண்ணதுல செய்யக்கூடாதுன்னு அப்ப நீ அதை புஷ் பண்ணு. நம்ம அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மகிட்ட விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நேரத்தை வந்து ஒரு நேரத்தை விட்டா நமக்கு அதுல இருக்க லாபம், கிடைக்கக்கூடிய லாபம் தவறி விடுகிறது, அந்த நேரம் வந்து பணமாக இருக்கிறதுன்னு ஒரு மனுஷன் சொல்றானோ, அதே போல நம்மளுடைய நேரத்தை என்ன காரணத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கிறானோ அதை உள்வாங்கி அதை சரிவர செய்யக்கூடிய சிறந்த மனிதர்களாக நம்ம இருக்கணுங்கிற துவாவை என்றென்றும் நம்மளுடைய உள்ளத்தில் நம்ம வைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர்
இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சோ இது வந்து யாரு இந்த இழப்பில இருந்து தப்பிச்சவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் தங்களுடைய நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அந்த மனிதர்களை தவிர மற்ற மனிதர்கள் எல்லாம் இழப்பிற்கு உள்ளானவர்களாக இருக்கிறாங்க. சோ நேரம் என்கின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ராட்ல இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு நிறைய டைம் நமக்கு இருக்கு. குழந்தைங்களை அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், மேக்சிமம் நம்ம தூங்கறதுக்கான நேரத்தை இது பண்றோம். யூட்டிலைஸ் பண்ணணும் ப்ராப்பரா. இன்னும் பண்ணலாம், ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமா, இல்ல என்னால தனியா எனக்கு படிச்சா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, ஏதாவது பண்ணுவோம், யார் கூட சேரும், ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுவோம். சோ இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், அல்லாஹ் கிட்ட அதற்கான பதில் சொல்லணும். நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு, நம்ம வந்து கோடி லட்சத்துலதான் அல்லாட்ட பதில் சொல்லணுங்கிறது கிடையாது. நீ வச்சிருக்க ₹1 கூட அந்த பதில சொல்லாம நம்மளுடைய அடி என்பது அந்த இடத்தை விட்டு ஒரு அடி அசையாது அப்படிங்கறத தெரிந்து கொண்டோம் என்றால் மறுமையை பத்தின பயத்தை நம்ம உள்ள ஏத்தி கொள்ள வேண்டும். சோ ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் அவனுக்கு மிகவும் வந்து ப்ரெஷியஸ், ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப கண்ணியம் பொருந்திய ஒரு கிடைக்கவே கிடைக்காது. ப்ரெஷியஸ்ங்கிறது என்னங்க, ஒரு கிடைக்கவே கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிங்கறதுதான் சொல்லுவாங்க. சோ நேரம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வந்து இப்படி சொல்றான். சோ அந்த நேரத்தினுடைய அந்த அருமையை நம்ம தெரிந்து கொள்ளாத காரணத்தினால நிறைய வீணடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ அந்த நேரத்தை அந்த காலத்தை நம்ம ப்ராப்பரா சரியான முறையில பயன்படுத்தி எந்த நேரத்தையும் வீணடிக்காம நம்ம அல்லாஹ்வினுடைய மறுமைக்காக நம்ம என்ன பண்ணணும்னா செலவழிக்கணுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த சூறாவிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸ்ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சோ நம்ம இந்த மாதிரி எப்பவுமே நம்ம என்ன பண்ணோம்னா யோசிக்கவே மாட்டோம். எப்படி, நான் என்னோட நேரத்தை வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா சொல்லுங்க? சரி, நம்ம வந்து ஐயோ என் பணத்தை நான் இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டேனே அன்னெசரியா வாங்கி, ஐயோ என்னோட இந்த இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, சோ என்னோட எனர்ஜியெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே சம்பாதிக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு என்னுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் இந்த ஃபேமிலிக்காக நான் சமைச்சு கொட்டி வேஸ்ட் பண்ணிட்டேனே, இப்படிதான் நம்ம யோசிச்சிருக்கோம். புரியுதுங்களா? யாராவது பின்னாடி யாராவது நமக்கு வந்து நல்லது செஞ்சவங்க, உதவி செஞ்சவங்க பின்னாடி நம்மளை யாராவது வந்து சொன்னாங்கன்னா, சே என் உழைப்பெல்லாம் என் ரத்தத்தெல்லாம் உனக்கு கொடுத்து நான் இது பண்ணேனே, எனக்கு இப்படி நன்றி கேட்டா நான் வந்துட்டியே, உனக்கு நான் இப்படி சமைச்சு போட்டேனே, இப்படி நீ பண்ணிட்டியே, நான் என்னோட இதெல்லாம் பண்ணேனே, எனர்ஜி எல்லாம் கொடுத்தேனே, சம்பாரிச்சேனே, இப்படிதான் நம்ம சொல்லியிருக்கோமே தவிர என்னைக்காவது என்னோட நேரத்தை நான் செலவு செய்திருக்கிறேன் அப்படின்னு அந்த நேரத்தை குறித்து யாரேனும் நம்ம கவலைப்பட்டிருக்கோமா, யோசிச்சிருக்கோமோன்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏன்னா அதுதான் ஆக்சுவலா முக்கியம். நம்ம அதையெல்லாம் விட்டு விட்டு என்னுடைய உழைப்பு, என்னுடைய ரத்தம், என்னுடைய வேர்வைன்னு சொல்லிட்டு எல்லாத்த பத்தியும் பேசுவோம். ஆனா அந்த நேரத்தை நம்ம வீணடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்றென்றும் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. சரிங்களா? ஆனா இந்த 4 விஷயங்களும் ஏதோ ஒன்றுல வந்து விழக்கூடியதாக இருக்குது. எப்படின்னா, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை அதிகப்படியாக செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரிங்களா? எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எந்த ஒரு 4 காரியத்தை மனிதன் கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, தன்னை மறுமையில் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு கேடயமாக கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களில் இந்த 4 விஷயங்களும் நமக்கு அடங்கும். முதலில் வரக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈமான். ஈமான் என்றால் என்ன சிஸ்டர் சொல்லுங்க? ஈமான் முழு நம்பிக்கை. எஸ், அல்லாஹ்வின் மனதில் மீது எது நம்பிக்கை வாழ்வில் கொள்ளுதல், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுதல். ஈமான் அப்படிங்கிறது நம்பிக்கை. அந்த எல்லாரும் நம்ம அந்த அவற்றின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைவரும் நாம வெளிப்படையாக மறைமுகமாக இருக்கக்கூடிய அனைத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது விஷயம் நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ ஒரு விஷயத்தின் மீது என்ன பண்ணணும்னா வந்து நம்ம நம்பிக்கை கொள்ளணும். எந்த விஷயத்தின் மேல? அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்ளணும். அவன் நமக்கு எதெல்லாம் அருளி இருக்கிறானோ அதை வந்து நம்பிக்கை கொள்ளணும். அது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் விஷயம் ஈமான். ஓகே, அது நமக்கு மறுமையில் நமக்கு தேவையான அந்த ரிவார்ட்ஸ், அதுக்கான நன்மைகளை நமக்கு அது தரக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அல்லாஹ், அவனுடைய தூதர், இவற்றின் மறுமை நாள் மீது, நபிமார்கள் மீது, மலக்குகள் மீது, அல்லாஹ் அருளி இருக்கக்கூடிய அந்த தழை எழுத்தின் மீது, அதுக்கப்புறம் வந்து அவன் அருளி இருக்கக்கூடிய புத்தகங்கள் மீது, எதெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கானோ அவற்றின் மீது எல்லாத்துலயும் என்ன பண்ணணும்னா எந்ததையும் மறுக்காம நம்பிக்கை கொள்றது ஈமான். சரிங்களா? அப்போ
ஈமான் என்பது என்னன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் நம்புறேன் அப்படிங்கறத விட சந்தேகம் இல்லாமல், எனக்கு வந்து நான் நம்புறேன் மலக்குகள், ஆனாலும் எனக்கு வந்து மலக்குகள் வந்து இத்தனை பேரான்னு நம்பிக்கை இல்ல, புத்தகம் வந்து இத்தனை இதுவா அப்படின்னு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. ஃபேமா இருக்கணும். நம்மளுடைய ஈமான் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? அப்ப அது நம்பிக்கை வலுவானதாக இருக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈமான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈமானவே வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான மக்கள்கள் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு வகையான மக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கை கொள்ளக்கூடியவரா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சரிங்களா? உறுதியா இருப்பாங்க, என்ன வந்தாலும் அசையவே மாட்டாங்க. முதல் வகையான மக்கள் ஈமான் கொள்ளுதல். 2வது வகையான மக்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க முழுமையாக மறுத்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க, காஃபிர்ல வந்துருவாங்க அவங்க. சரிங்களா? 3வது வகையான மக்கள் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பிக்கை கொள்ளுவாங்க, ஆனாலும் சில சந்தேகங்கள் இருக்கும். சில குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க, சில பேர் மலக்குகள் நம்ப மாட்டாங்க, சில பேர் குரான் மேல நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் வகை என்ன, ஈமான் கொள்றதுல முழுமையா நம்பிக்கை கொள்றவங்க. 2வது அது முழுமையா நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிறவங்க காஃபிர். 3வது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்பிக்கை கொள்வாங்க, ஆனா அவர்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த 3 வகையில நாம் எந்த வகையில இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளை நாமளே கேள்வி கேட்டு கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுவோம், நான் முழுசாதான் நம்புறேன் அப்படின்னு சொன்னாலும், நம்மை அறியாமலே நாம் என்ன பண்றோம், நிறைய விஷயம் தவறுகளை செய்து கொண்டிருக்கோம். அதை எப்படி நம்ம தெரிந்து களையணுங்கிறது இன்ஷால்லா நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, முதல் வகையை போன்று இருக்க வேண்டும். எப்படி சஹாபாக்கள் எப்படி அவர்களுடைய ஈமானில் பலமாக இருந்தார்களோ அதே போன்று இருக்க வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மிஹ்ராஜ் பயணத்துக்கு போயிட்டு வந்ததை பத்தி சொன்னாங்க. எல்லாரும் நம்பிக்கை கொள்ளல, ஆனா என்ன பண்ணாங்க, போயிட்டு வந்தாங்களா, அப்படின்னா அது உண்மையாதான் இருக்குங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் அவர்களுடைய வாயிலிருந்து வந்தது. சோ இப்படிப்பட்ட ஈமானை கொண்டிருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்ன பண்ணணும், நம்மள ஆக்கி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். சரிங்களா? முதல் வகை முடிஞ்சிருச்சு. ஈமான்ல எத்தனை வகை பார்த்தோம் சிஸ்டர்? 3 வகை. 3 வகை. 2வது பாத்தீங்கன்னா ஆமிலு ஸாலிஹாத். ஆமிலு ஸாலிஹாத் ஒருத்தர் வந்து நம்பிக்கை கொள்றாரு. கொண்டதுக்கு பிறகு வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து, அது அவருக்கு இப்ப நீங்க பின்னாடி வரக்கூடிய 3 விஷயம் இருக்குல்ல, அமிலு ஸாலிஹாத், வத்தவாஸ பில் ஹக், வத்தவாஸ பிஸ் ஸப்ர். இந்த 3 விஷயங்களும் இந்த முதல் வகையான ஈமான் இல்லாம நீ இந்த 3 விஷயத்தை நீ செஞ்சாலும் அது உனக்கு மறுமையில எந்த விதத்திலையும் பயனை தரக்கூடியதாக இருக்காது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நீ ஈமான் கொண்டிருக்கணும். சரிங்களா? அது முதல் வகையான ஈமானை கொண்டிருந்தால் மட்டுமே பின் வரக்கூடிய 3 விஷயங்களை செய்தால் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அதுலதான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ப்ராப்பரான இது கிடைக்குமே தவிர, இல்லைன்னா நீங்க லூசர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ 2வது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆமிலு ஸாலிஹாத், நல் அமல்கள். சரிங்களா? இப்ப நல் அமல்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன, இப்ப நல் அமல்கள் வந்து செய்யல அப்படின்னா நிச்சயமாக அவன் இழப்பிற்கு உள்ளானவனாக தான் இருப்பான். அவன் நிச்சயமா வேதனைப்படக்கூடியதான் இருப்பான். நல் அமல்கள் என்னன்னா சொல்லுங்க சிஸ்டர், யாராவது ஆளுங்க சொல்லுங்க. ஜகாத் கொடுக்கிறது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஓகே, கல்வி அறிவை செலவிடப்படுறது மத்தவங்களுக்கு. ஓகே, நல்ல சொல்றது கூட. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரியுது, நமக்கு வந்து நல்ல அமல்கள் செய்வது, ரைச்சுவஸ் டீட்ஸ், நல்ல அமல்கள் செய்யறது எப்படிங்கிறது நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். சரிங்களா? அதை நம்ம ஃபர்ஸ்ட் செய்யறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ளே நம்ம கேட்டுக்கிடணும். சரிங்களா? நான் வந்து ஓகே இதெல்லாம் வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்கேன், அப்ப நான் இதெல்லாம் செய்யணும், என்ன நானே உந்தணும், புஷ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லணும். சோ இது எந்த கிரைட்டீரியால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் எதுல செய்யணும் அப்படின்னா இஹ்லாஸ் உடன் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு எப்படி கற்றுத்தந்தானோ அதன்படி இஹ்லாசுடன் செய்ய வேண்டும். இஹ்லாஸ் என்றால் என்ன சிஸ்டர்ஸ்? உள தூய்மை. சின்சியாரிட்டி அண்ட் கன்ஃபார்மிட்டி. அதாவது ரொம்ப ரொம்ப உள்ளத்துல வந்து ரொம்ப எந்த ஒரு கலப்படமும் இல்லாம அல்லாஹ் நமக்கு எவ்வாறு கற்றுத்தந்திருக்கிறானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் செய்ய வேண்டும். இப்ப நீங்க நாம சொன்ன மாதிரி ஊர்ல வந்து ஃபாத்தியா ஊதுறாங்க, யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, கரெக்டா 7ஆம் நாளா 3, 10, 40 இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் நான் இதை செய்வது, நான் 500 பேருக்கு சாப்பாடு போடுறேன்ப்பா, அல்லாஹ் வந்து நல்லதுன்னு சொல்லியிருக்கான், அல்லாஹ் இந்த நாள் செய்யணும்னு சொல்லியிருக்கானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்.
அப்போ நான் செய்யக்கூடிய நீங்க சாப்பாடு போறது நல்லது, ஆனா இந்த குறிப்பிட்ட நாள் தான் செய்யணும்னு அல்லாஹ் வந்து எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நாம் செய்யக்கூடிய எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் அது அல்லாவும் ரசூலும் நமக்கு கட்டுத்தந்தபடி இருக்குதா அப்படிங்கறதான் நம்ம என்ன பண்ணணும்னா கண்காணிக்க வேண்டும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நல்ல அமல்கள் வந்து என்னன்னா 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ்வினுடைய உரிமைகள் வருது. இன்னொன்னு வந்து அந்த அல்லாஹ் படைத்த படைப்பினங்களுடைய உரிமையின் கீழே வருது. ஃபர்ஸ்ட் ஒன் தி ரைட்ஸ் ஆஃப் அல்லாஹ், செகண்ட் வந்து தி ரைட்ஸ் ஆஃப் தி கிரியேஷன். சரிங்களா? இப்போ அல்லாஹ்வினுடைய உரிமைகள் கீழே என்னென்ன வருது? நம்ம தொழக்கூடிய தொழுகை, நோன்பு, ஹஜ், இது எல்லாமே எதன் கீழே வருது? அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இது கண்டிப்பா நம்ம செய்யணும். அவனுக்காக செய்யறோம்னா நமக்காக நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் செய்யறோம். பட் ஆனா இது அல்லாஹ்வினுடைய உரிமை வருது. கட்டாயமா நம்ம செஞ்சே ஆகணும். சரி, ஓகே. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பிற்கான உரிமைகள் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பண உதவி செய்யறது, ஜக்காத் பண்றது, சதக்கா பண்றது, அவர்களுக்கு தேவையான கடமைகளை செய்வது. இப்போ நம்மளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம வந்து கடமை செய்வது, குழந்தைகளுக்கு செய்வது, அவர்களுடைய கடமைகள் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணுவதுதான் நமக்கு என்னது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பினத்தின் மீது இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படிங்கறத சொல்றோம். சரிங்களா? அதே போல பாத்தீங்க அப்படின்னா இஸ்திஅதால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த மாதிரியான சட்டங்கள் எந்தது? யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போறோமா, கதவை தட்டிட்டு அவர்களுடைய உரிமையோட உள்ள போகணும். இதே ஒரு மஜ்லிஸ் போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நம்ம எப்படி எல்லாரோட கேதரிங்ல எல்லாருக்கு முன்னாடி நம்ம எப்படி உட்காரணும், அடுத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி என்ன பண்ணணும்னா சலாம் சொல்லணும், அடுத்தவங்கள்ட்ட நம்ம எப்படி பேசணும். சோ இவை எல்லாமே நல் அமல்களில் வரக்கூடியதாக இருக்குது. நம்ம நல்ல அமல்கள்னா என்ன சொல்றோம்? எடுத்தோன்னே சொல்றோம் ஜக்காத்துப்பா, தொழுகப்பா, நோன்பு வைக்கிறதுப்பா, இது பண்றதுப்பா, ஜக்காத்து சதக்கா இவ்வளவுதான் வருது. ஆனா ஒரு மனுஷன்ட்ட நீ எப்படி பேசணும், ஹம்பிளா இருக்கணும், அடுத்தவனை எப்படி ஹர்ட் பண்ணக்கூடாது, அவனை நீ பாக்குறப்ப நீ எப்படி பார்க்கணும், உன்னோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், நீ அவன்கிட்ட வந்து பேசுறப்ப அவனுக்கு எப்படி நீ ஹெல்ப் பண்ணணும், அவனுக்கு நீ எப்படி மாரல் சப்போர்ட் பண்ணணும், அவனுக்கு நீ எப்படி பிசிக்கலா சப்போர்ட் பண்ணணும், இப்படிதான் நம்ம தெரிஞ்சு. ஆனா இவற்றிற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. சோ ரைச்சுவஸ் டீஸ் நல் அமல்களில் எதுவும் வரும் அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்கள் தான் அதிகப்படியான நன்மையை தருது. சோ ஃபர்ஸ்ட் ஈமான் கொண்டு அதன் பிறகு அமிலு சாலிஹாத் நல் அறங்கள் ரைச்சுவஸ் டீஸ் அப்படிங்கறத எப்படி செய்யணுங்கிறத நம்ம பாக்குறாங்க. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், முதல்ல ஈமான், இரண்டாவது அமிலு ஸாலிஹாத். சரிங்களா? சோ மூன்றாவது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தவாசி. தவாசி வதவாசவுன்னு சொன்னல, தவாசி. தவாசி அப்படின்னா என்னன்னா தவாசி பில் ஹக். தவாசி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தவாசௌ. எந்த வேர்ச்சொல்லிலிருந்து வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாவ் சாத் ய, வசிய அப்படிங்கிற அந்த வார்த்தையில இருந்து வந்ததுதான் தவாசி. சரிங்களா? வதவாசௌ பில் ஹக், வதவாசௌ பில் ஹக். அந்த தவாசிங்கிறது எதுல இருந்து வருது? தவாசௌ என்ன வார்த்தை? வாவ் சாத் ய, வசிய. வசிய அப்படின்னா என்னங்க? வசியத். வசியத்துன்னு சொல்லுவாங்களே, ஞாபகம் இருக்கா இருக்காது? வசியம் பண்றது, ஈர்க்கிறது. வாக்கு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். இது குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வசியத் அப்படிங்கிறது. இறந்து போற டயத்துல வசியத்தை செய்யறது. எக்ஸாக்ட்லி. மாஷா அல்லாஹ், சூப்பர் சிஸ்டர், மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சோ இது வந்து என்னன்னா வசியத் அப்படின்னா ஒரு மனிதன் இறந்து போவதற்கு முன்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அவன் இறப்பதற்கு முன்பாக சொல்லிட்டு போறான். அவங்களுடைய அந்த இறப்பிற்கு முன்பாக இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன பண்றாருன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்ன பண்றாருன்னா சொல்றாரு. சோ தி எம்பசிஸ், இந்த முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் அந்த வசியத்துக்கான அர்த்தம். சரிங்களா? சோ வதவாசௌ பில் ஹக். நம்ம அந்த வசியத்துக்குள்ள ஃபுல்லா போக வேண்டாம். பட் ஆனா வசியத் என்பது என்ன? ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பாக என்னோட சொத்தெல்லாம் இந்த இவங்களுக்கு கொடுத்துருங்க, இதெல்லாம் இவ்வளவு கடன் வச்சிருக்கேன், இந்த இவங்களுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பெசிபிக்கா அந்த மனுஷனுடைய அந்த ஆசையை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இதுல வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லுவாங்க. சோ தவாசி வதவாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு இத பத்தி சொல்றது, இன்ஸ்ட்ரக்டிங் ஒன் அனதர். ஒரு முக்கியமான விஷயத்த ஒருவர் இன்னொருவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. எப்படின்னா ஒரு முக்கியத்துவம் எம்பசிஸ் பண்றாங்க அந்த இடத்துல. சரிங்களா? சோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தவாசி அப்படின்னா இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு என்ன பண்றாரு, இத வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் என்கரேஜ் பண்றாங்க, ஆர்வம் ஊட்டி கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க.
ஒரு விஷயத்த நீங்க ஒருத்தவங்களுக்கு போய் டக்குன்னு நம்ம பார்த்தா என்ன பண்ணுவோம், அழுதுட்டு இருக்கானு அழுகாதீங்க, சரியா வந்துடும், அல்லாஹ் எல்லாத்தையும் இது பண்ணுவான், பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லைங்களா. பண கஷ்டமா, ஓகேங்க, நீங்க இந்த மாதிரி நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, உங்களுக்கு பேச தெரியலையா, ஓகே, நீங்க இந்த மாதிரி இப்படி இன்வெஸ்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னா சொல்றது, இப்படி தொழுங்க, இந்த சூறா பண்ணுங்க, இந்த துவாலாம் மெமரைஸ் பண்ணுங்க. சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு மனிதனை என்ன பண்றாங்க, அவ தன்னுடைய இழப்பிலிருந்து காத்துக் கொள்வதற்காக அது மற்றவங்ககிட்ட சொல்றது. இப்ப நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, குரான்ல இருக்கக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா. எதற்காக சொல்றேங்க, என்னை நான் இழப்பிலிருந்து காத்துக் கொள்வதற்காக. நான் என்ன வந்து நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரான்ல என்ன சொல்லியிருக்கானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, என்னுடைய ஒரு வசனமாக இருந்தாலும் அதை மற்றவர்களுக்கு எத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுவதற்கான திறனை கொடுத்திருக்கான், அதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கான திறனை கொடுத்திருக்கான், அதற்கான அந்த ஐபேட் வாங்குறதுக்கான வசதியை கொடுத்திருக்கான், அதுக்கான நேரத்தை கொடுத்திருக்கான். இப்ப இவ்வளவு இருந்தும் அவனுடைய வார்த்தையை எத்தி வைப்பதற்காக நான் இன்னும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துருந்தேன்னா அது என்னது, எனக்கு நானே செய்து கொள்ளக்கூடிய ஒரு அநியாயம், ஒரு இழப்பு. இந்த நேரத்தை நான் என்ன பண்றேன்னா இழந்து கொண்டிருக்கிறேன். ஆனா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினுடைய நாட்டப்படி ஓகே, அல்லாஹ்வினுடைய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீத்தை நான் என்ன பண்றேன் எடுத்து உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா. இப்ப தவாசி ஐ எம் இன்ஸ்ட்ரக்டிங், நான் வந்து என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன், என்ன அல்லாஹ் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இந்த முக்கியமான விஷயத்த நான் என்ன பண்றேன் கன்வேயினா உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். சோ தவாசி என்பது ஒரு முக்கியமான விஷயத்த என்னை நான் காத்துக்கொள்வதற்காக நான் உங்களுக்கு அதை என்ன பண்றேன் எடுத்து சொல்றேன், சரிங்களா. அப்போ அடுத்த மனுஷன் நீங்க பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்க, நீங்க நன்மை பண்ணுங்க, அல்லாஹ் கிட்ட வந்து நீங்க மறுமையில வந்து ஜெயிக்கணும். நம்ம இது நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும், நமக்கு வந்து இது ஒரு நல்ல விஷயத்த தரும். இப்போ இதுல இருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அதை நமக்கு நாமே நினைவூட்டி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, கரெக்டா. இப்ப நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன், நான் உங்கள்கிட்ட நான் மெசேஜ் போடுறப்ப நான் போடுறது என்னப்பா, மாஷாஅல்லாஹ் நீங்க எல்லாம் சொல்ற இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் நான் வந்து இன்னைக்கு நான் சொல்லிடுவேன் உட்காந்துட்டு, முடிச்சதுக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் நம்ம இவ்வளவு சொல்லியிருக்கோமே, உங்களுக்கு இந்த சாலிஹான அமல்கள்லாம் செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கேனே, நான் அதை செய்யறேனா, ஐயோ அல்லாவே நான் அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு செய்யறேன்னா அது எவ்வளவு பெரிய பாவம் அப்படிங்கிறப்போ எனக்கு அது ரொம்ப உறுத்தும். நான் அதை செய்யாம கூட சில விஷயங்கள் அவங்க கிட்ட சொல்லியிருந்தா கூட அதை முடிச்சதுக்கு பிறகு எனக்கு உறுத்தும், சுப்ஹானல்லாஹ் இனிமேல நான் இதை செய்யாம இருக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால புஷ் பண்ணி நான் என்ன செய்யணுமோ செய்யணும். சோ இந்த தவாசி நான் அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது எனக்கே அது பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நான் அடுத்தவர்கள் சொல்லும் பொழுது அது என்ன பண்றது, அது எனக்கும் அது பயன் தரக்கூடியதாக இருக்குது. சோ அது என்னையும் உங்களையும் அந்த இழப்பிலிருந்து காக்கக்கூடியதாக இருக்குது, சரிங்களா. சோ இதுதான் வந்து தவாசி அப்படிங்கறதுடைய அர்த்தம். சோ இன்னும் கொஞ்சம் இருக்கு, ஒரு 2 pages இன்ஷாஅல்லாஹ் நம்ம அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுவோம். ஆல்ரெடியே 45 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து எக்ஸீட் ஆகி நான் போயிட்டு இருக்கேன் இன்ஷாஅல்லாஹ். சோ அடுத்த வாரம் அந்த பேலன்ஸ் இருக்கிறத நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து இன்ஷாஅல்லாஹ் டெஸ்டோட அடுத்த வாரம் வந்து சூரா ஹுமஸா சூரா அஸ்ர் அதனுடைய டெஸ்ட் இருக்கு இன்ஷாஅல்லாஹ், முடிச்சிட்டு நம்ம அதுக்கு அடுத்த சூரா நம்ம போகலாம், சரிங்களா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி